ஹாய் கைஸ், லேண்ட் ஆஃப் வாரியர் சீசன் 2 பற்றி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நிறைய பேர் கமெண்ட்ல 2 எபிசோட் ஒரே நாளில் கேட்குறீங்க. கண்டிப்பாக போகலாம். ஆனால் இந்த வீடியோக்கு ஒரு 1K லைக்கும் ஒரு 100 கமெண்ட்ஸும் மட்டும் தேவைப்படுது. அப்போ தான் எங்களுக்கு ஒரு பூஸ்டாக இருக்கும். சரி, இப்போ நம்ம கதையை கண்டினியூ பண்ணுவோம். நம்ம ஹீரோ இப்போ அவர் அப்பா முன்னாடி வந்து நிற்கிறாரு. ஒரு கையும் ஒரு காலும் இல்லாத அவரை பார்த்து செம டென்ஷன் ஆயிட்டு, உங்களை யார் இப்படி பண்ணது நம்மால் கேட்க. அவரும் லைட்டாக சிரிப்பை போட்டுட்டு, இந்த ஒட்டுமொத்த டூலோ கான்டினென்ட்லையும் என்ன இப்படி பண்ணுற அளவுக்கு இங்க யாருமே கிடையாது, இதை நானே தான் பண்ணிக்கிட்டேன் என் சோல் போனை பிரிக்கிறதுக்காகன்னு சொல்ல நம்ம ஹீரோ. ஆனா ஒரு சோல் போன் சோல் மாஸ்டருக்கு சொந்தமாயிடுச்சுன்னா அவங்க இறந்தா மட்டும்தான் அதை பிரிக்க முடியும். ஆனா நான் உயிரோட தானே இருக்கேன். ஒரு கிராண்ட் மாஸ்டரால சோல் போனை அவங்க நினைச்சப்ப அவங்க உடம்புல இருந்து பிரிக்க முடியும். ஆனா அதுக்கு அவங்க கொடுக்கிற விலை தான் கொஞ்சம் அதிகம். டேங்க்சன், இவ்வளவு நாளா உனக்குள்ள இருந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஆள் அவரோட ஹேமரை வெளியெடுத்து அப்படியே அங்க இருந்த அருவியை 2ஆ பொளக்குறாரு. அங்க ஒரு சீக்ரெட் கேவ் இருக்கு. அப்படியே கேப்ல நார்த்ல என்ன நடந்துட்டு இருக்குன்னு காட்டுறாங்க. நம்ம காப்பாத்தின அந்த ஹண்டர், நீ என் உயிரை மட்டும் இல்ல என் குடும்பத்தையே காப்பாத்திருக்க. இன்னில இருந்து என் வாழ்க்கை ஃபுல்லா நான் உனக்கு கடமைப்பட்டிருக்கேன். நான் உன்னை காப்பாத்தினதுல என் சுயநலமும் இருக்கு. எனக்கு வேணுங்கிறத நான் அடையணும்னா நம்ம அடுத்து ஒரு ஹண்டிங் டீமை தேடி ஆகணும். தனியால போறதை விட 2 பேரா போனா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நான் நினைச்சேன். ஆள் அங்கிருந்த ஸ்டிக்கெல்லாம் எடுத்து அவருக்காக ஒரு கேம்பையும் ரெடி பண்ண ஆரம்பிக்க. நீ உண்மையிலேயே ரொம்ப நல்லவனா இருக்க. என் ஃப்ரெண்ட்ஸ் அளவுக்கு இல்லைன்னு ஆளும் சொல்ல. இப்ப திரும்ப நம்ம ஹீரோ ஆலந்த கேவுக்குள்ளதான் இருக்காரு. அங்க ஒரு ப்ளூ சில்வர் பிளான்ட்டும் இருக்கு. அவரோட அப்பா, நம்ம பையனை நான் திரும்ப உன்கிட்டயே கூட்டிட்டு வந்துட்டேன். இப்ப அவன் ரொம்பவே வளர்ந்துட்டான்னு சொல்ல நம்மளும் அம்மான்னு சொல்லிட்டு அப்படியே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நீ ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழணும் தான் ஆரம்பத்துல நாங்க நினைச்சோம். ஆனா எப்போ உன்கிட்ட ட்வின் மார்ஷல் சோல்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரிய வந்துச்சோம், அப்பவே விதி உனக்காக வேற திட்டம் வச்சிருக்குங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவரை குடிச்சிட்டு இருந்த சரக்கு நம்ம ஹீரோ கையில கொடுத்துட்டு, நான் உன் இடத்துல இருக்கும் போது இதே மாதிரி தான் உன் அங்கிள் முதல்ல என் கையில ஒயின் பாட்டில் கொடுத்தான். அங்கிளா, இவ்வளவு காலம் அப்படி ஒரு கேரக்டர் இருக்குதே நீங்க என்கிட்ட சொன்னது இல்லையே. ஆளும் அப்படியே பிளாஷ்பேக்கு போறாரு. இவர் தான் டேங்க்ஸியோ, நம்ம டேங்கோவோட பிரதர். எப்ப பார்த்தாலும் அவர்கிட்ட உரண்டை இழுக்கிறதா நம்மளுக்கு வேலை. அதே மாதிரி அவங்க 2 பேரும் ஒருத்தர் கூட ஒருத்தர் ஒம்பு வளர்த்துட்டு சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கும். டக்குன்னு சைட்லேருந்து ஒரு பிரம்மாண்டமான சுத்தியில் பறந்து வருது. அவங்க 2 பேரும் அவங்க பவர்ஸ் யூஸ் பண்ணி அதை டிஃபெண்ட் பண்றாங்க. யாரான்னு பார்த்தா அவர் அப்பாவும் அவரோட தங்கச்சியும் இப்ப அங்க வராங்க. ஆள் டக்குன்னு ஒரு பாக்ஸ் ஓபன் பண்ணி, டேங்கோ இப்பலேருந்து இது உனக்கு சொந்தம். ஆளுக்கு ஒரு செகண்ட் ஒண்ணுமே புரியல. அப்ப இது நம்ம கிளானோட ரைட் ஆர்ம் போன். ஏற்கனவே என்கிட்ட தான் ஒரு சோல் போன் இருக்குல்ல, இது அண்ணனுக்கு கொடுத்துருங்க. ஆனா அவரோட அப்பா நானும் அண்ணனும் அந்த அளவுக்கு துடிப்பானவங்க கிடையாது. ஆனா நீ அப்படி இல்ல. நம்ம கிளானை வெளிச்சத்துக்கு கொண்டு வர போறவனே நீ தான். நம்ம கிளானோட 3 சோல் போன்ல 2 இப்ப உனக்கு சொந்தமாயிடுச்சு. நீ தான் இனிமே ஹோட்டின் செக்டாரோட எதிர்காலம் ஆள் சொல்ல. நம்மளும் அவர் அப்பாக்கு அப்படியே தலை வணங்குறாரு. அது மட்டும் இல்ல, அவங்க 2 பேருக்கும் 10 வருஷம் வேல் டிராவல் போயிட்டு வரத்துக்கும் ஆள் பர்மிஷன் தராரு. இந்த டிராவல்ல போதுமான அளவுக்கு அனுபவத்தையும் இந்த உலகம் எப்படி இருக்குங்கிறதையும் நீங்க கத்துக்க போறீங்க. திரும்ப வந்ததுக்கு அப்புறம் நம்ம கிளானை சரியான பாதையில நீங்க தான் வழி நடத்தணும்னு ஆள் சொல்ல, அவங்களும் இந்த டிராவல் முடியறதுக்குள்ள நாங்க கண்டிப்பா கிராண்ட் மாஸ்டர்ஸ் ஆய் காட்டுவோம்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறாங்க. வெளி உலகத்துக்கு போன கொஞ்ச நாளையே ஹோட்டல் செக்டரோட டபுள் ஸ்டார்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பட்டமும் கிடைக்குது. அப்படியே லைஃப் ஜாலியா போக ஆரம்பிக்கும் போதுதான் ஆள் நம்ம ஹீரோவோட அம்மாவையும் மீட் பண்றாரு. ஒரு திருட்டு கும்பல் கிட்ட இருந்து ஓடி வரும்போது ஆக்சிடென்டா அவங்க 2 பேரும் ஒருத்தர் மீட் பண்றாங்க. தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு அவங்க சொல்ல, அவரும் அவங்கள அப்படியே மறைச்சு வச்சு அந்த கும்பல் கிட்ட இருந்து காப்பாத்திடுறாரு. அவங்களும் தேங்க்ஸ்னு ஒரு ஸ்மைல் பண்ண, அவ்வளவுதான் நம்மளோட மனசு அந்த பெல்ட் அடிச்சு நேரா அவங்க கிட்ட போயிடுது. ஆமா, நீங்க காசு திருடிட்டதா அவங்க சொல்றாங்களே, அது உண்மையா? அவங்களும் நேரா இயற்கை சீற்றத்தால பாதிக்கப்பட்ட சில மக்களை போய் மீட் பண்றாங்க. அவங்க கொண்டு வந்த காயின்ஸ் எல்லாம் அப்படி அவங்க கிட்ட கொடுக்க ஆரம்பிக்க, அந்த குரூப்லயே ஒரு திருட்டு போய் தசவதார கமலுக்கே டஃப் கொடுக்கற மாதிரி மாறு வேஷத்தை மாத்தி போட்டுட்டு வந்து காயினை வாங்கிட்டு இருக்கான். ஆனா நம்ம டேங்கோ பிடிச்சிடுறாரு. அடே, ஏன்டா இப்படி கேவலமா பண்ற? நீ என்ன இவங்கள மாதிரி பாதிக்கப்பட்டவனா? கை கால்லாம் நல்லா தானே இருக்கு, வேற எங்கேயாவது போய் உழைச்சு பொழைச்சிக்கோன்னு சொல்லி அவன் அங்கிருந்து விரட்டி விட. நம்ம இன்னும் பார்க்க கொஞ்சம் சின்ன பையன் மாதிரி இருந்தாலும் நீங்க கொஞ்சம் புத்திசாலி தான். நான் சின்ன பையனா இல்லைங்க, எனக்கு என் அப்பனா மட்டும்தான் பயம். அவங்களும் அவங்கள துரத்திட்டு வந்த அந்த கும்பல் கவர்மெண்ட் டிசாஸ்டர்ஸ்க்காக ஒதுக்குன அந்த பணத்தை கொள்ளடிக்க ட்ரை பண்ணதாவும், அதை தான் அவங்க கிட்ட இருந்து கொள்ளடிச்சிட்டு வந்து திரும்ப மக்கள் கிட்டே கொடுக்கறதாவும் சொல்றாங்க. அப்பனா நீங்க ஒரு நீதி தேவதைன்னு சொல்லுங்க. நம்ம ஹீரோவோட அப்பா டக்குன்னு, நாங்க வேல் டிராவல் போயிட்டு இருக்கோம், உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா நீங்களும் எங்க கூட வரலாம். அவங்க ரியாக்ஷனே டக்குன்னு மாறிடுது. இல்ல நான் தப்பான எண்ணத்துல கேட்கல. அவங்க பேரை சொல்லி அவங்க இன்ட்ரடியூஸ் ஆயிக்க நம்ம என்னக்கும் அவங்கள நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஹோட்டல் செக்டரோட டபுள் ஸ்டார் தானே நீங்க? நானும் கண்டிப்பா உங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன, ஃபுல்லா மலை
தொடரும் நினைவுகள் தான். 2 பேரும் ஒருத்தர் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்களும் அவங்க உண்மையான ஐடென்டிட்டியை பத்தி அவர்கிட்ட சொல்ல, நம்மாலும் அவரோட அப்பா கண்டிப்பா அவங்க லவ்வுக்கு சப்போர்ட் பண்ணுவாருன்னு சொல்லி அவங்கள கூட்டிட்டு நேரா செக்டாருக்கே கிளம்புறாரு. அப்பதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. சோலாலுக்கு அவங்கள பத்தின விஷயம் தெரிய வந்துருச்சு போல. அவங்கள பிடிக்க ஒரு கிராண்ட் மாஸ்டர் அனுப்பி வச்சிடறானுங்க. ஆனா 2 பேரும் எந்த நிலைமையிலையும் ஒருத்தர் விட்டு கொடுக்காம நின்று அவனை அடிச்சு காலி பண்ண. அதுக்கப்புறம் சோலால இருந்து ஹோட்டல் செக்டருக்கு பயங்கரமான பிரஷர். அதே நேரத்துல நம்ம டாங்கோவோட அப்பாக்கும் உடம்பு சரியில்லாம போயிடுது. நம்ம ஹீரோவோட அம்மாவும் கன்சீவ் ஆயிடுறாங்க. நம்ம ஹீரோ பிறக்கிற வரைக்கும் அவங்க பதுங்கி வாழ்ந்துட்டு இருந்தது இந்த கோயில தான் நாள் சொல்ல. நம்ம ஹீரோவும் இப்ப பிறந்துடுறாரு. 2 பேரும் செம ஹாப்பி. அவர் அம்மா தான் அவருக்கு பேர்லாம் கூட வைக்கிறாங்க. அப்பதான் திரும்ப அடுத்த சம்பவம். சோலாலோட பழைய ஹெட் எப்படியோ அவங்க பதுங்கி இருந்த அந்த இடத்த கண்டுபிடிச்சு இப்ப அங்கேயும் வந்துடுறோம். நம்மால் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்ப, நம்ம இல்ல அவங்க எனக்காக தான் வந்திருக்காங்க, யாருக்காகவும் உன்னை என்னால விட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்மளாம் அப்படியே கிளம்புறாரு. சோலாரோட ஹெட் நம்ம டாங்கோவை வான் பண்றோம். நம்ம டூலோ கான்டினென்ட்டோட நம்பர் 1 செக்டார்னா அது ஹூட்டேன் கிளான் தான். ஆனா நீங்களே ஒரு பீஸ்ட பாதுகாக்கிறது இயற்கைக்கு புறமான ஒண்ணு, அதை என்கிட்ட ஒப்படைச்சிடுங்க நாள் சொல்ல. இல்லை அவ என்னோட பொண்டாட்டிலேன்னு சொல்லிட்டு ஆளும் ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. ஆனா என்ன இருந்தாலும் சோலால் ஹெட் தான் பவர்ஃபுல்லா இருக்கான். நம்ம டாங்கோ குத்து வெறும் கொலவெறுமா கீழே வந்து விழ அவரை அப்படியே சேவ் பண்ணிட்டு நம்ம ஹீரோவோட அம்மா இப்ப அங்க வராங்க. சோலால் ஹெட் கிட்ட ப்ளூ சில்வர் பிளான்ட்டோட டாப் லெவல் பவர் என்னன்னு உனக்கு தெரியுமா? எங்களுக்கு சாவே கிடையாது. நானே என் சோல் ரிங்கையும் சோல் போனையும் உன்கிட்ட ஒப்படைக்காத வரைக்கும் உன்னால அதை சொந்தமாக்கிக்க முடியாது. அவங்க அவனுக்கு ஒரு டீலும் தராங்க. டாங்கோவையும் என் பையனையும் இங்கிருந்து போக விட்டுட்டீங்கன்னா நான் உனக்கு அதை தந்துடுறேன். அவனும் உடனே சரின்னு சொல்லிடுறான். நம்ம டாங்கோ வேணான்னு சொல்லி கதறாரு. ஆனா அவங்க ப்ளூ சில்வர் பிளான்ட்டை யூஸ் பண்ணி அவரு கையை லாக் பண்ணிட்டு குழுன்னு இருந்த நம்ம ஹீரோவையும் பிரிய மனசு இல்லாம விட்டுட்டு அவங்க அப்படியே நேரா அவன் கிட்ட போறாங்க. ஆனா அது எல்லாமே ஒரு செட்டப்புங்கிறது அவனுக்கு தெரியல. அவங்க அப்படியே அவங்க பவரை யூஸ் பண்ணி தன்னை தானே அழிச்சுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம டாங்கோவையும் அப்படியே அவங்க கிட்ட வர வச்சு என் லைஃபை இந்த அளவுக்கு ஹாப்பியா ஆக்குனதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றீங்க அவங்களே அவருக்குள்ள டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சிருது. நம்மால் இப்ப மாசா ஒரு கையில நம்ம ஹீரோவையும் இன்னொரு பக்கம் ஹெக்டா மில்லினியம் பீஸ்டோட 9th சோல் ரிங்கையும் வச்சுட்டு அப்படி நின்னுட்டு இருக்க. சோலால் ஹெட்டும் கடுப்பாய் அவரை அப்படியே அட்டாக் பண்ண வரோம். இருந்த வரைக்கும் நம்ம டாங்கோவும் ஹேமர் எடுத்து அவனை போட்டு பொழந்து கட்டிடுறாரு. சோலால் ஹெட்டோட பாடி டோட்டல் டேமேஜ் ஆயிடுது. கொஞ்ச நாள்லயே ஆள் மண்டையும் போட்டுடுறான். ஆனா இந்த சம்பவத்துக்கான பழி நம்ம டாங்கோ மேல மட்டும் இல்ல, அவரு செக்டர் மேலையும் விழுது. இந்த பிரச்சனையால தன்னோட மக்கள் பாதிக்க கூடாதுன்னு சொல்லி அவரோட அண்ணன் வேற வழி இல்லாம அவரை கிளானை விட்டு ஒதுக்குனது மட்டும் இல்லாம இப்பையிலிருந்து ஹோட்டல் செக்டர் வெளி உலகத்தோட எந்த வகையிலையும் சம்பந்தப்படாதுன்னு சொல்ல. இவ்வளவு பெரிய மெயினான கிளான் செலிசனுக்கு போனதுக்கு அப்புறம் சோலால் மத்த சின்ன கிளான்ஸ் எல்லாம் சப்ரஸ் பண்ணி டூலோ கான்டினென்ட்லயே இப்ப ஒரு மிகப்பெரிய பவரா வளர்ந்துருக்கானுங்க. அன்னைக்கு மட்டும் உன் அம்மா நினைச்சிருந்தானா கண்டிப்பா அவளை ப்ரொடெக்ட் பண்ணிருக்க முடியும். ஆனா அவ கொஞ்சம் கூட யோசிக்காம அவ சொல்றீங்க எனக்கு கொடுத்தா நம்ம 2 பேரையும் பாதுகாக்கிறதுக்காக. நம்ம ஹீரோக்கும் இப்பதான் புரியுது அவர் அப்பா எதுக்காக அவர்கிட்ட இவ்வளவு ஸ்ட்ரிக்டா நடந்துகிட்டாருன்னு. அன்னைக்கு அவன் என்ன அட்டாக் பண்ணும் போது 8 சோல் ரிங்ஸோட இருந்த ஒரு கிராண்ட் மாஸ்டரா நான் இருந்தும் என்னால அம்மாவை காப்பாற்ற முடியல. நான் பண்ண தப்ப நீ பண்ணிடக்கூடாது. நமக்கு ஒண்ணு வேணும்னா அதை பாதுகாக்கிற அளவுக்கு நம்ம தான் நம்மளை தயார்படுத்திக்கணும். அன்னைக்கு அவங்க போனதுக்கு அப்புறம் கடைசியா ஒரு சீடும் அவங்க சோல் போனும் மட்டும்தான் அங்க மிச்சம் இருந்திருக்கும். அந்த சீட் தான் இப்ப அங்க வளர்ந்துட்டு இருக்கு. சோல் போனை நம்ம ஹீரோ கையில கொடுத்து இது உனக்கு சொந்தமாக வேண்டியதுன்னு சொல்ல நம்மளும் அதை அப்படியே அவருக்குள்ள அப்சர்வ் பண்ணிக்கிறாரு. கண்ணை திறந்தா அவர் அம்மா முன்னாடி ஆள் இருக்காரு. அவங்களோட லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ண போற அந்த சீன் அங்க நடந்துட்டு இருக்கு. அவரும் அவங்கள தடுக்க போக இது வெறும் ஞாபகங்கள் மட்டும்தான், ஆளால எதுவுமே பண்ண முடியல. கதறி அழுதுட்டு திரும்ப வந்து அவர் அப்பா கிட்ட விஷயத்த சொல்ல அந்த சோல் போன்ல அவளோட சில மெமரிஸ் இருந்திருக்கலாம். இனிமே அவளோட அன்பையும் உன்னால உணர முடியும். ஆனா அவரோட அப்பா இந்த மாதிரி இருக்கிறத பார்க்க நம்ம ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. என்ன நினைச்சு கவலைப்படாத, நான் அவ்வளவு சீக்கிரம் செத்துற மாட்டேன். அப்புறம் இந்த விஷயத்தெல்லாம் நான் உன்கிட்ட சொன்னது நீ எங்களுக்காக பழி வாங்கணுங்கிறதுக்காக இல்ல. பவர் இருக்கிற ஒருத்தன் தனக்கு வேணுங்கிறத அடையறதுக்காக எந்த எல்லைக்கும் போகலான்னு முடிவு பண்ணிட்டானா அதோட விளைவுகள் எப்படி இருக்குங்கிறத நீ தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் பண்ண தப்ப நீ பண்ணிடாதன்னு சொல்ல. நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? எல்லாமே அந்த சோலாலோட ஹிட் பண்ணது இல்ல. உனக்கு புரியல. உண்மையான பவர்னா என்னங்கிறது உனக்கு ஒரு நாள் தெரிய வரும். அப்ப நான் என்ன சொன்னங்கிறத நீ புரிஞ்சுப்ப. நம்ம ஹீரோவும் அது என்ன உண்மையான பவர்னு சொல்லிட்டு அப்படியே முழிச்சிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சதோட அப்படியே இந்த எபிசோடும் முடியுது. இந்த வீடியோவை கண்டிப்பா நீங்க எல்லாரும்
எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது உண்மையாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணி அதை கமெண்ட்லையும் சொல்லிடுங்க. முடிஞ்சால் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேரும் பண்ணுங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.